என் இனிய நல் உறவின் உறவுகளே, இன்று நாம் 5/6/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவரின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் நம்மை நாம் தயாரிப்போம். நாம் தயாரித்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் அன்னையோடு இணைந்து அன்னையின் பரிந்துரையால் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 88 4 5 6 திரு இதயத்துக்கு ஒப்பு கொடுக்கும் மாதம். நாம் இந்த மாதத்தில் நம்மையும் நம் குடும்பங்களையும் திரு இதயத்துக்கு ஒப்பு கொடுப்போம். கடவுளுக்கு மிக மிக பிடித்தது ஒற்றுமை, சகோதரத்துவ ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை. அதனால்தான் விவிலிய வசனம் சொல்வது போல, திருச்சபைக்கு கிறிஸ்து தலையாய் இருப்பது போல குடும்பத்துக்கு கணவன், மனைவிக்கு கணவன் தலையாய் இருக்கிறார். குடும்பத்தில் படுக்கை பலிப்பீடம், பலிப்பொருள் கணவன் மனைவி. இதை எப்படி காத்து கொண்டு வருகிறோம்? கணவனின் லாயல்ட்டி, மனைவியின் லாயல்ட்டி, அவர்களுடைய அந்த பிரமாணிக்கம் எப்படி இருக்கின்றது? உறவின் பிரமாணிக்கம், சகோதரத்தின் உறவின் பிரமாணிக்கம், பிறருக்காக நாம் ஜெபிக்கும் அந்த பிரமாணிக்கம், ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்கிறோமா என்பதிலிருந்து நாம் இதை நாம் சிந்திப்போம். இயேசு பவுலிடம் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், துணிவோடு இரு, எருசலேமில் எனக்காக என்னை பற்றி சான்று பகிர்ந்தது போல ரோமையிலும் நீ சான்று பகிர வேண்டும் என்று பவுலுக்கு இயேசு சொன்ன வார்த்தை. ஆனால் பவுலுக்காக மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், துணிவோடு இருங்கள், எனக்காக என்னை பற்றி சான்று பகருங்கள் என்று. இன்றைய வாசகம் திருத்துதர்கள் பணி 22 30 23 6 11. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 17 20 26. நாம் இந்த கடந்த இது 3வது நாட்களாக இயேசு ஜெபிப்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றும் பார்த்தோம், வானத்தை அன்னார்ந்து பார்த்து அவர் வேண்டியது. இன்றும் அதேபோல் வானத்தை அன்னார்ந்து பார்த்து, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் எனக்குள்ளும் நான் உனக்குள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இதுபோல் இயேசு நமக்கு இந்த ஜெபத்தின் போது நம்ம மேலே அவர் எவ்வளோ அன்பு கொண்டிருந்தால் நமக்காக இப்படி ஜெபிச்சிருப்பார். உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நான் அந்த ஒரு இறைவனின் மாட்சியை கடவுள்கிட்ட பேசுகிறார் முகமுகமாக. ஒரு அப்பா மகன் எப்படி பேசுகிறாங்களோ அதே போல் தந்தை மகனும், அந்த தந்தை மகனும் பேசுறது. அதான், என்னிடம் நம்பிக்கை கொள்வதற்காக வேண்டுகிறேன். இதுவரையில் இயேசு ஜெபித்தார். எதற்காக ஜெபித்தார் என்பதை பார்த்தோம். இன்று இயேசு யாருக்காக ஜெபிக்கிறார் என்று பார்ப்போம். தம் சீடர்களுக்காக மட்டுமல்லாமல் சீடர்களின் வழியாக தன் வார்த்தைகளை கேட்டு நம்புகின்ற நம்பிக்கையாளர்களுக்காக, நீங்களும் நானும் நமக்காக மன்றாடுகிறார். பொதுவாக நாம் ஜெபிக்கும் போது நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் மட்டுமே சுயநலத்தோடு ஜெபிக்கிறோம். நமது ஜெப உதவியை கேட்கும் அடுத்தவர்களுக்காக நாம் எத்தனை முறை ஜெபித்ததுண்டு? சிந்தித்து பார்ப்போம். இன்று நான் எனக்காக மட்டும் ஜெபிக்கிறேனா, அல்லது என்னை சுற்றி உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறேனா, என் விரோதிகளுக்கு ஜெபிக்கிறேனா, என்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களுக்காக ஜெபிக்கிறேனா, என் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேனா, அல்லது யார் என்னுடன் நல்ல உறவு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக மட்டும் ஜெபிக்கிறேனா, என் கணவன், என் பிள்ளைகள், என் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேனா? சிந்திக்க நம்மை அழைக்கிறது நம்முடைய தாய் திருச்சபை. நம்மை நாம் சிந்திப்போம், ஒருவருக்கு ஒருவர் நாம் ஜெபிப்போம். யாராவது நம்மிடம் ஜெப உதவி கேட்டால் முதலில் நாம் ஆலயத்திற்கு வந்தவுடன், ஜெபத்துக்கு நாம் உட்கார்ந்தவுடன், வீடுகளில் ஜெபத்திற்கு உட்கார்ந்து நாம் ஜெபிக்க வேண்டியது பிறருக்காகத்தான். அந்த இன்டர்செசரி ப்ரேயரில் இருக்கிற மகிழ்ச்சி வேறு எதுலேயுமே இல்லை. அந்த இன்டர்செசரி ப்ரேயரில் இருக்கிற சக்ஸஸ்ஃபுல் வேறு எதுலேயுமே இல்லை. பிறருக்காக ஜெபிக்கும் போது தான் நமக்கு அது வெற்றியாக மாறுகிறது. எப்பொழுதுமே ஒரு சீடர் போய் குருக்கிட்ட கேட்குறாரு, குருவே, எனக்கு இந்த குறை இருக்குது, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்ட்டுன்னு. அப்போ குரு சொல்கிறாரு, நீ இத்தனை நாள் நீ உனக்காக மட்டும்தானே இதை சாப்பிட்ட, உனக்காக மட்டும்தானே நீ இதை ஏற்றுக்கொண்ட. இப்போ நீ ஒரு வேலை பண்ணி இதை விட்டு கொடு, இதை நீ மற்றவங்களுக்கு தானம் பண்ணிவிட்டு நீ ஒரு நாள் இப்படி இரு. ஸோ அந்த தானத்தின் மூலமாக அந்த ஜெபத்தை அவர் கற்றுத்தந்தார்.
இந்த இதை நீ மற்றவங்களுக்காக செய், உனக்காக செய்யாத. அதே போல் தான் நாமும் இறைவனை பின்பற்றுவோம். இந்த அழகான வார்த்தைகள் நம் இதயத்துக்கும் மனதுக்கும் எவ்வளவு மகிழ்ச்சியை குளிர்ச்சியை கொடுக்கிறதோ, நம் வாழ்விலும் அதே மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் இந்த காலை வேளையிலே நம்மை தட்டிய இழைப்பு இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அன்பு இறைவா, எங்களை சுயநலத்தோடு அல்லாமல் பிறரின் சுமையை விரும்பி சுமக்க எங்களுக்கு நல்ல ஒரு தோள்களை கொடுக்கும், தோள்களை தாரும். அவர்களுக்கு எங்களால் முடிந்த அளவு அவர்களுடைய சுமையை நாங்கள் சுமக்கவும், அவர்கள் தேவைகளை சந்திக்கவும், அவர்கள் வருத்தத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கவும், அவர்கள் வேதனையில் இருக்கும்போது அவர்களுக்கு நல்ல நண்பர்களாக இருக்கவும், அவர்களுக்கு ஜெபிக்க நல்ல ஒரு உறவாக இருக்கவும் எங்களுக்கு வரம் தாரும். உறவின் ஒற்றுமையை வளர்த்த அன்பு இறைவா, உறவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உறவின் ஒற்றுமையை வளர்த்து தாரும். இந்த உறவின் பாலத்தை நீர் எங்களை தாங்கி பிடித்து கட்டி எழுப்பி அதை நல்ல ஒரு பாலமாக அமைக்க ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.